முதல்வரின் காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என தமிழக வெற்றிக் கழக அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளது. இதனை காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் தொடங்கப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழக அரசு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்துள்ளார். வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே அறிவித்துள்ளார். இந்த விரிவாக்கத்தின் மூலம் மேலும் 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெற உள்ளனர். இதனால் மாநிலம் முழுவதும் 34 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு பள்ளிகளிலேயே காலை உணவு வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. த.வி.க. அரசின் இந்த பெயர் மாற்ற முடிவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தி வரும் காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என்று பெயர் சூட்டியதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக வரவேற்பதோடு பெருந்தலைவரின் புகழுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் விஜய்க்கு நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வதாக மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். இதேபோன்று சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவரும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேஷ்குமார் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பெருந்தலைவர் காமராஜர் பொறுப்பேற்றதும் அனைவருக்கும் கல்வி வழங்க தமிழகம் முழுவதும் பள்ளிகளை திறந்தார். அவர் கொண்டு வந்த மத்திய உணவு திட்டம் பிறகு வந்த அரசுகளால் விரிவுபடுத்தப்பட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு மிகவும் பொருத்தமாக பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என்ற பெயரை சூட்டியதோடு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் என்ற முறையிலும் அமைச்சர் என்ற முறையிலும் அவருக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் பெயருக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் பெயர் சூட்டியதற்காக தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நன்றி பெருக்கோடு வரவேற்பதாகவும் முதலமைச்சர் பாராட்டுவதாகவும் அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார்.